வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 தேர்தல் யார் அடுத்த முதல்வர்? சீமானுக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பாம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் தங்களது கட்சி பணிகளை அந்தந்த கட்சிகள் தீவிரப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறதா. அந்த நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் 200 தொகுதிகளுக்கு மேல் இலக்கு வைத்து திமுக தேர்தல் பணிகளை விரைந்து மேற்கொண்டு வருகிறதா. அதாவது தமிழகத்தில் பாஜகவை காலூன்ற விடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக தொடர்ந்து உழைத்து வருகிறது என்றும் கூறலாமா. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் கூட்டணியை அமைத்து இருக்கிறது என்று கூறலாம். இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்கவே கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது திமுக அரசு. அதாவது இந்த சூழலில்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக உள்ளது என்பதை பற்றி தனது தனிப்பட்ட கணிப்பையும் வெளியிட்டுள்ளாராம். அதாவது அதில் கூறியதாவது, தற்போது உள்ள நிலவரத்தின்படி 2016 தேர்தலுக்கு எதிர்நிலையாகத்தான் ஒரு சூழல். அதாவது 2016 அதிமுக ஆட்சி அமைத்து, ஆனால் திமுக மிக பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக உருவெடுத்ததா. அப்போது 90 சீட்டுகள் அவர்களிடமிருந்தது, ஆனால் அதிமுக ஆட்சி அமைத்தது. இம்முறை அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்றும், இன்று சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்தால் இன்றைய கள நிலவரப்படி திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறதா. இன்று தமிழ்நாட்டின் 2 பிரதான கட்சிகள் மட்டுமே இல்லை, நிறைய சிறு சிறு கட்சிகள் கூட உருவாகிவிட்டது. அப்போதுதான் தற்போது புதிதாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியுள்ளாராம். ஆனால் அவர் இன்னும் தேர்தலில் போட்டியிடவில்லை, அவரின் பலம் இன்னும் பரிசோதிக்கப்படவில்லை என்று கூறலாமா. அவர் 15% வாக்குகள் பெறலாம் என்று கூறப்பட்ட நிலையில்தான், ஆனால் அவருக்கு இருக்கும் நட்சத்திரமும் முற்றிலும் மாறுபட்டது. எடுத்துக்காட்டாக திருநெல்வேலி தொகுதி திமுக கோட்டை என்று சொல்லலாமா. ஒருவேளை இன்று உதயநிதி தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக அவர்தான் வருவார். ஆனால் விஜய் போட்டியிட்டால் நிலைமை தலையிலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறலாமா. நான் எடுத்து வைத்துள்ள அனலெக்ஷன் படி 95 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளும் 22 தொகுதி இழுபறியும் மற்ற அனைத்து கட்சிகளும் திமுகவுக்கு இருக்கிறது என்று தமிழகத்தில் தேர்தல் நடத்தப்படலாம். திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம். நீங்கள் இந்த அனலிஸ்டை 100% நம்பலாம் என்றும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூறினாராம். ஒருவேளை விஜய் அதிமுகவோடு அல்லது நாம் தமிழரோடு இணைந்தால் அந்த சூழல் முற்றிலும் வித்தியாசமானதாக மாறிவிடும் என்று கூறப்படுகிறதா. விஜயின் புகழ் வெளிச்சம் ஸ்டாலினை விட பெரியது. ஏனெனில் விஜய் இன்னமும் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. அவர் மீது எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணமும் எதிர்மறையிலும் மக்களிடையே உதிக்கவில்லை என்றுதான் கூறலாமா. தற்போது 4 முனை போட்டிகள் உள்ள நிலையில்தான் இதை முடிவெடுப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. இதை பற்றி மேலும் சில அரசியல் திமுகவின் நிலை 2006 இருந்தே போலதான் இருக்கிறது. திமுகவை கூட்டணி கட்சிகளும் தான் 130 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது, அதிக அளவில் இருக்கிறது என்றும், எதிர்க்கட்சி ஜெயிச்சாலும் பெரும்பான்மை ஓட்டு வித்தியாசம் இருக்கவே போவதில்லை, பெரும்பான்மை என்ற ஒன்று இருக்காது, மைனாரிட்டி அரசாங்கம் தான் இது இருக்கும் என்று உறுதி அவர் பேசியுள்ளாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.